வீடியோவில் பார்த்த பர்த்டே வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஎன் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்க ஹாப்பி பர்த்டே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்புட் டைட்டிலை டெலீட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஒரிஜினலில் 9:16 ரேஷியோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மியூசிக் கொடுப்பேன். அந்த மியூசிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டெக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம்மில் போய்க்கோங்க. ட்ரிம்மில் போயிட்டு கரெக்டாக 2 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக 2 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு டைம் ஒரு ஃபோட்டோக்கு செட் பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக கீழே டிஃபால்ட்டாக அந்த நம்பர் காட்டிடும் 2 செகண்ட்ஸ்னு. மிச்சம் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் கரெக்டாக அதை கிளிக் பண்ணி நம்ம டிக் கொடுத்துக்கலாம். முடிஞ்சு எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஃபஸ்ட்டு வீடியோவுக்கும் ஃபோட்டோக்கும் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் 1 கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸில் போயிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்லைட் 2ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்து அப்ளை டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இது ஸ்டார்டிங்கில் வச்சுக்கணும். ஃபோட்டோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கரெக்டாக 1 செகண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வீடியோவில் மட்டும் என்ன பண்ணுங்கள், அதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரிமைனிங் இருக்க எல்லா ஃபோட்டோஸ்லேயுமே எஃபெக்ட் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஃபோட்டோவோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிஐயை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போய்க்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவை அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனுன்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இதை அடுத்தது டூப்ளிகேட் பண்ணி அடுத்த ஃபோட்டோவோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி அடுத்த ஃபோட்டோவோட ஸ்டார்டிங் எல்லா ஃபோட்டோவோட ஸ்டார்டிங்லேயும் கரெக்டாக இதை வச்சுக்கோங்க. வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா பிஏஏ கிளிக் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே பிஎன்ஜி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக ஃபோட்டோஸ்லேருந்து ஆட் பண்ணலாம். ஃபோட்டோவோட ஸ்டார்டிங்லேருந்து ஆட் பண்ணி கரெக்டாக கீழே செட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை லாஸ்ட்டு வரைக்குமே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா பிஐ கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க பார்ட்டிகல்ஸ் வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க பார்ட்டிகல்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ தான் ஆட் பண்ணுறேன். ஒரு ஹார்டின் மாதிரி தான் வரும். அதுவுமே கரெக்டாக ஃபோட்டோவோட ஸ்டார்டிங்லேருந்து வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கள், கீழே ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிவிட்டு பிளெண்டில் போயிட்டு ஸ்க்ரீனுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ என்னென்னா இந்த பார்ட்டிக்கிளுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து என்னென்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஜூமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் இன்னுன்னு கொடுத்து அப்ளை டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வீடியோ கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிட்டு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.